எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மாத கொலுசு வலையொலி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது வலையொலி நிகழ்ச்சியில் முதல் கவிதையை வாசிக்க வருகிறார் திருச்சியைச் சேர்ந்த ஜே அனிதா அவர்கள். அவர் தான் பார்த்த ஒரு பச்சை மனிதனை பற்றி நம்மிடையே சொல்ல வருகிறார். வாருங்கள், அவரது இனிமையான குரலில் அந்த கவிதையை கேட்போம். பச்சை மனிதன். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எனது நீர், நிலம், காடு எல்லாமே என்னை நேசிக்கிறவையாய் இருக்கிறபடியால் நான் அதன் மெய் உணர்ந்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஈக்கள், எறும்புகள் மற்றும் பறவைகள், பூக்கள் எதற்குமே நான் ஒரு தீங்கும் நிகழ்த்தவில்லை. ஆதலால் அவைகளால் எனக்கும் ஒரு துன்பமும் நேர்ந்திடவில்லை. எனது நிறங்கள், ஆசைகள், நிழல், பிறகு கனவு எதற்குமே அன்பை பகிர கற்றுக் கொடுக்கிறேன். நான் உண்டது போக, நான் சுவாசித்தது போக, நான் பருகியது போக, மீதி பருக்கைகள், மீதி காற்று, மீதமுள்ள மழையில் எல்லோருக்கும் பங்கு உண்டு. எனது பசும் கூடுகளில் தனது துயர் போக்க அயராது உழைக்கும் இன்ன பிற துண்டு அணுக்களையும் நான் கடும் கவனத்தோடு பராமரிக்கிறேன். எனது அன்பின் பொருட்டு நான் ஓர் உயிரை கூட தண்டிக்கவில்லை எனும் போது என்னை கொன்று தின்று பருகி திளைத்துக் கொண்டிருக்கும் மனிதன் மட்டும்தான் அப்படியே என்னை கொண்டு வாழாத பெரும் குற்றம் இழைத்து இயற்கை என ஒப்புக்கொள்ள எப்போதும் மறுக்கிறான். அடுத்து அமெரிக்காவிலிருந்து நம் சகோதரி பிரியா பாஸ்கரன் அவர்கள் 2 அருமையான கவிதைகளை வாசிக்க வருகிறார். ஒன்று ஆறாத ஆறு, இரண்டாவது பூமியின் ஆட்டம். இவருடைய கவிதையை பார்க்கும்பொழுது இவர் மிகுந்த இயற்கை ஆர்வலராக இருப்பார் என்று தோன்றுகிறது. வாருங்கள், இவரது அருமையான 2 கவிதைகளை கேட்போம். அனைத்து தோழமைகளுக்கும் இனிதான வணக்கம். எனது பெயர் பிரியா பாஸ்கரன். இதோ எனது 2 கவிதைகள் உங்களுக்காக. ஆறாத ஆறு. இருகரை அகலத்திற்கும் நாய்கள் சண்டையிட்டு விளையாடுகின்றன. இருகரை அகலத்திற்கும் நாய்கள் சண்டையிட்டு விளையாடுகின்றன. பறக்கும் பறவைகளின் எச்சம் விழுந்து காய்ந்து கிடக்கின்றது. பறக்கும் பறவைகளின் எச்சம் விழுந்து காய்ந்து கிடக்கின்றது. பட்டுப்போன கரையோர நாணல்கள் முகாரி ராகம் இசைக்கின்றன. பட்டுப்போன கரையோர நாணல்கள் முகாரி ராகம் இசைக்கின்றன. பேராசைக்கார முதலைகள் அள்ளி குவித்து கொள்ளை கொள்கின்றனர். பேராசைக்கார முதலைகள் அள்ளி குவித்து கொள்ளை கொள்கின்றனர். இரவில் அத்துமீறி நுழைந்தவர்களாலும் மானபங்கம் செய்யப்படுகின்றன வறண்ட மணல்வெளிகள். இரவில் அத்துமீறி நுழைந்தவர்களாலும் மானபங்கம் செய்யப்படுகின்றன வறண்ட மணல்வெளிகள். கூட்டுக்கல்வர்களின் பசிக்கு பரிதாபமாய் இரையாகிறது. கூட்டுக்கல்வர்களின் பசிக்கு பரிதாபமாய் இரையாகிறது. ஏலம் எடுத்தவனால் ஏளனமாய் கொளுத்தும் வெயிலில் முழுதும் நிர்வாணமாய் ஆக்கப்படுகிறது. ஏலம் எடுத்தவனால் ஏளனமாய் கொளுத்தும் வெயிலில் முழுதும் நிர்வாணமாய் ஆக்கப்படுகிறது. யாருமற்ற வெறுமையோடு விழித்து காத்திருக்கிறது. யாருமற்ற வெறுமையோடு விழித்து காத்து இருக்கிறது. ஆறு என்று தன்னை எப்போதேனும் யாராவது சொல்லி கேட்டால் மட்டும், ஆறு என்று தன்னை எப்போதேனும் யாராவது சொல்லி கேட்டால் மட்டும் ஆழத்திலிருந்து ஒரு துளி கண்ணீரை சுரக்கிறது அந்த ஆறு. ஆழத்திலிருந்து ஒரு துளி கண்ணீரை சுரக்கிறது அந்த ஆறு. 2வது கவிதை. தலைப்பு பூமியின் ஆட்டம். நகரின் விண்முட்டும் அடுக்கங்கள் கிராமத்து ஆற்றின் மணலை அள்ளி குடித்தன சுயநல மனிதத்தால். நகரின் விண்முட்டும் அடுக்கங்கள் கிராமத்து ஆற்றின் மணலை அள்ளி குடித்தன சுயநல மனிதத்தால். வானம் பொய்க்க
நிலமெல்லாம் மலடாக நகர் நோக்கி நகர்கின்றன கிராமங்கள். வானம் பொய்க்க நிலமெல்லாம் மலடாக நகர் நோக்கி நகர்ந்தன கிராமங்கள். மக்கள் நெருக்கத்தின் நீர் தேவைக்காய் நிலமகளை சல்லடையாக்கினான் ஆழ்துளை கிணறுகளா. மக்கள் நெருக்கத்தின் நீர் தேவைக்காய் நிலமகளை சல்லடையாக்கினான் ஆழ்துளை கிணறுகளா. வலிதாளா நிலமகள் சாய்ந்து அதிர்கையில் அடுக்கத்தின் உச்சி அறை தரையை தொட்டுக் கொண்டிருந்தது. வலிதாளா நிலமகள் சாய்ந்து அதிர்கையில் அடுக்கத்தின் உச்சி அறை தரை தொட்டுக் கொண்டிருந்தது. மண்ணில் புதையுண்டவர்கள் பூகம்பம் என அலறிக்கொண்டிருப்பது வானம் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. மண்ணில் புதையுண்டவர்கள் பூகம்பம் என அலறிக்கொண்டிருப்பது வானம் வரை கேட்டுக்கொண்டிருந்தது. நன்றி. அடுத்த கவிதையை வாசிக்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த கமலி அவர்கள். அவர் கொரோனா பற்றி ஒரு அருமையான கவிதையை நம்மிடையே வாசிக்க வருகிறார். வாருங்கள், அவரது இனிமையான கவிதையை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து கமலி. கவிதை. கொரோனா உலக மக்களின் பெரும் எதிரி, கண்ணுக்கு கூட தெரியாத கிருமி. உலக மக்களின் பெரும் எதிரி, கண்ணுக்கு கூட தெரியாத கிருமி. வீட்டில் இருப்பேன் என்று எடு வாக்கு, வெளியே போவதற்கு சொல்லாதே சாக்கு. சாப்பிடு சத்து நிறைந்த உணவான பயிரை, காத்திடு கொரோனாவிடமிருந்து உன் உயிரை. தவிருங்கள் பெரும் கூட்டத்தை கூடுவதை, கடைபிடியுங்கள் உயிர் கொல்லிகளிடமிருந்து தூரம் ஓடுவதை. கை குலுக்குவதே பெரும்பாலான மக்களின் பழக்கம், கை கூப்பி வணங்குவதே தமிழர் வழக்கம். கை குலுக்குவதே பெரும்பாலான மக்களின் பழக்கம், கை கூப்பி வணங்குவதே தமிழர் வழக்கம். பழக்கத்தை கைவிடுவோம், வழக்கத்தை கடைபிடிப்போம், உயிர் பிழைப்போமாக, இன்புற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை வாசிக்க வருபவர் மிட்டூர் திருப்பத்தூரைச் சேர்ந்த சகோதரி ஏமு கஸ்தூரி கிருபா அவர்கள். அவர் நடைபாதை மனிதர்கள் என்ற ஒரு அருமையான கவிதையை நமக்கு வாசிக்க வருகிறார். வாருங்கள், அவரது இனிமையான கவிதையை கேட்போம். நடைபாதை மனிதர்கள். என்னதான் நாகரிகம் படிப்படியாக வளர்ந்து உயரம் சென்றாலும் ஏனோ அவர்களால் மட்டும் நாகரிகத்தின் படியில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலே போகின்றது. வாகனங்களின் ஒளி கொண்ட ஒளியிலும் மனிதர்களின் முகம் சுழிக்கும் ஏளன பார்வைகளுக்கிடையிலும் நகராமல் நாள்தோறும் நசுங்கி இயல்பு வாழ்வையே தினம் தினம் தொலைக்கின்றார்கள். தொடங்கும் ஒவ்வொரு நாளின் அவசரம் அவர்களை உருட்டி எங்கோ செல்கின்றது, உறங்கவும் விடாமல் உழைக்கவும் விடாமல். விரும்பி யாரும் தேர்வு செய்வதில்லை அவ்வாழ்வை. ஏனோ தெரியவில்லை, யாரோ ஒருவர் செய்த பிழையின் தாக்கம் அவர்களின் பாதையில் குறுக்கிட்டதால் பாதுகாப்பில்லா பாலத்தில் தடுமாறி ஆசைகளும் இல்லாமல் அன்றாட வசதிகளும் இல்லாமல் தவிக்கின்றார்கள் நாள்தோறும். நடைபாதையில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் வாழும் போதே நரகம்தான் காண்கின்றது. கொலுசு வலையொலி நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் இப்படி இடம்பெற வேண்டுமெனில் நீங்கள் ஒளிப்பதிவு செய்து kolusu.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். இனி இந்த மாத கொலுசு மின்னிதழை அலங்கரிக்கப் போகும் ஆளுமைகளை பார்க்கப் போகிறோம். வாருங்கள்.
கொலுசு மின்னிதழுக்கு படைப்புகள் அனுப்பிய அனைவருக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகஸ்ட் மாத மின்னிதழுக்கு ஜூலை 20க்குள் கொலுசு.in@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களது கவிதை, கதை, கட்டுரை, ஓவியங்கள் இப்படி எது வேண்டுமானாலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.